மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் சார்பில் இன்ஸ்பயர் புத்தாக்க விருதுக்கான அறிவியல் கண்காட்சி மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நாமக்கல்லில் நடத்தப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 845 அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் 850க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. திடமாசுக்கள், ஆகாய தாமரை, குப்பைகள் போன்றவற்றை அகற்றும் எந்திரம், சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை குடில்கள் அமைக்கும் முறை ஆகிய கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் யூனிட் இது நாங்கள் கொடிசியாக வந்திருந்த ஒரு டைமு. அப்போ அங்கே இருக்க குளத்தெல்லாம் பார்த்தம்போது அங்கே இருக்க ஆகாய தாமரை அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதை ஏன் அகற்றாமல் வச்சுருக்காங்கன்னு சார்கிட்ட கேட்கும்போது சார் இதை பற்றி சொன்னார். அதுக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மைய செயல் இயக்குனர், முதன்மை கல்வி அலுவலர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் மனித சக்தியில் இயங்கும் நாற்று நடும் எந்திரத்தை கண்டுபிடித்த முத்துப்பேட்டை அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சரண்யாவிற்கு பாராட்டுகள் குவிந்தன. நல்ல உழுத வயல்ல சரியான இடைவெளியில எங்க இயந்திரத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு பட்டமா யாரோட உதவி இல்லாம நடும் சார். இது சிறு குறு விவசாயிகளுக்கு குறைஞ்ச செலவுல நட முடியும் சார். மாநில அளவிலான இந்த இன்ஸ்பயர் அறிவியல் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட 42 அறிவியல் படைப்புகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டதோடு தேசிய அளவிலான இன்ஸ்பயர் புத்தாக்க அறிவியல் விருதுக்கு இவர்களின் படைப்புகள் தகுதி பெற்றுள்ளன. இதுபோன்ற அறிவுமிக்க மாணவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை அரசு ஊக்கப்படுத்தினால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் வெளிநாட்டில் மிஞ்சும் அளவிற்கு முன்னேற வாய்ப்பு உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோட்டிலிருந்து ஆர். ரவிக்குமார்.